வணக்கம். Good morning everyone as well. துணைவேந்தர் பேராசிரியர், துணை பேராசிரியர், மருத்துவர், துணைவேந்தர், இந்த மாதிரி பெரிய பதவிகள், பெரிய சாதனை படைத்தவர்கள் மத்தியில் ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய தமிழ் கொஞ்சம் துருப்பிடிச்சிருக்கும். இது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால நான் பேச போகிறேன், தமிழில் பேச போகிற முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த என்னோடய துருப்பிடிச்ச தமிழ் கொஞ்சம் சரிப்படுத்தினவங்க அந்த வீடியோவை பார்த்துருந்தாலும் இருப்பாங்க ஆஃபீஸில். ஸோ அதையும் பொறுத்துங்க. இது மிகப்பெரிய வாய்ப்பு எங்களுக்கு, இது மிகப்பெரிய விழா. இது வெற்றிகரமாக நடக்க வாழ்த்துக்களுங்க. அனைவரும் பாபான்பாக் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறோம். ஸோ இப்போ இந்த மேய்ச்சல் தொழில் பல்லாயிரக்கணக்காக, மேபி லட்சக்கணக்கான வருடங்களாக நீரில் மேய்ஞ்சாலும் சரி, படகு மீனவராக இருந்தாலும் சரி, இல்லை வயலில் நிலத்தில் மேய்ஞ்சாலும் சரி, இதோட நாலேஜ் அல்லது அறிவுன்றது தாத்தா காலத்துலேருந்து மகனுக்கும், மகன்லேருந்து பேரனுக்கும் கொடுக்கப்பட்டதே தவிர எங்கேயும் எழுதி வைக்கலையோ, எழுதி வைக்கல. ஒரு இப்படி மாடை இப்படி கூப்பிடணும், ராமன்ற மாடுனா கரெக்டாக அந்த ராம மட்டும் எப்படி வருது, இதெல்லாம் நான் போய் பார்த்தப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அவங்க சொன்னாங்க, பரம்பரை அப்படி வருது, எங்களுக்கு இப்படி பழகிட்டோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் அதுபோல் காலையில் எழுந்திரிக்கிறாரு, மாட்டெலாம் எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி மழை வருமா வராதா, இங்கே தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த இடத்துல இப்போ சாப்பாட்டுக்கு மாட்டுக்கு தீனி இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட 30 மாடு சீக்காயிருச்சு, இறந்துருச்சு, இப்படிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ இப்போ நாங்கள் யோசித்து பார்த்தோம். இந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் ஆப் இருக்குது, எல்லாத்துக்கும் டெக்னாலஜி இருக்குது. ஒன்றும் இல்லை, சும்மா என் முகத்தை வந்து வேறு மாதிரி 10 விதமாக மாற்றுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அது எதுக்கும் பயன் இல்லாமல் ஆப்புகள் நிறைய இருக்குது, சும்மா விளையாட்டுக்காக. இந்த மாதிரி ஒரு தொழிலில் எப்படி நம்ம ஒரு வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையான ஒரு தொழிலோ எப்படி தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு வர முடியும்? நுண்ணறிவுன்றது மனிதர்களோட மனதில் இருக்கிற நுண்ணறிவும் ஒன்று தான், அதே கணினி வழியாக வர நுண்ணறிவும் இன்னொன்று. சரி, எப்படி கணினி வழியாக தொழில்நுட்பத்தின் உச்சத்தை இருக்கிற ஒரு துறையை எடுத்துக்கிட்டு தொழில்நுட்பத்தில் மிச்சத்தை கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு தொழிலை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு நாங்கள் யோசிச்சப்போ தான் சரி, இதில் இணைஞ்சியாக நம்மளுக்கும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கவங்க ஒரு முனைப்போடு இறங்கணும். கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இது இந்த மாதிரி இது ஒரு திருப்பு முனையாக அமையும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஐம் ரியலி ஹோப்ஃபுல் தட் தேங்க்யூ. இந்த லான்ச், இந்த ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறது ஒரு திருப்புமுனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மீனவர் வந்து ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்க்கு கிராஸ் தாண்டி போயிட்டோன்ற ஒரு அச்சம் தேவையில்லை. ஒரு கிதாரியம் வந்து இந்த இடத்துல இடம் இருக்குதா, இல்லை மழை வரப்போகுதா, இல்லை நான் உங்கள் நிலத்தில் வந்து கெடை போடலாமான்றதுக்கு செக் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணோம்னா, இந்த எங்கள் பாட்டங்காலத்தில் சொன்னாங்க, எங்கள் அப்பா காலத்தில் சொன்னாங்க, எங்கள் பேரங்காலத்துக்கு இது வருமா வரலாம் தெரிலன்ற ஒரு அச்சமோ ஒரு அன்சர்டன்ட்டியோ தொலைஞ்சு போகணும்னு ஒரு நம்பிக்கையோடு இதை தயார் பண்ண ஆரம்பித்தோம். இது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இது வந்து உபயோகமாக இருக்கணும், இது வந்து மிகுந்த பயன்பாடோடு பயன்படுத்தப்படுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அண்ட் இது மேய்ச்சல்ன்றது நான் சொன்னேன், நீர் சொன்னேன், நிலம் சொன்னேன், அதுபோல் வனம்னு அதுதான். ஏன்னா நிறைய விலங்குகள் வருது, விலங்குகள் வந்து வயலில் நாசம் பண்ணுது. அது அட் த சேம் டைம் விலங்குகளை வந்து ஒரு தீங்கு இல்லாமல் விரட்டுறதுக்கு, ரைட், அவங்கள விலங்குகளை அடித்து விரட்டாமல் எப்படி, ஸோ எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இந்த இதை நாங்கள் தயார் பண்ணது. நான் என் நாடு இருக்கிறவங்க வர சொல்கிறேன். நான் இவங்க எல்லாருமே நான் மட்டும் இல்லை, ஸோ
நான் ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேன் இதில் என்ன. அண்ட் இது வந்து இதோட டீட்டெயில்ஸ் நாங்கள் யோசிச்சப்போ ஒரு ஃபார்மருக்கோ, ஒரு ஹெர்டருக்கோ, ஒரு மீனவருக்கோ, ஒரு வன அதிகாரிக்கோ, ஒரு முதியவருக்கோ கூட கையில் வந்து துணையாக ஒரு குச்சி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதில் அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் இறங்கினோம். ஸோ இதை மாதிரி திருப்பினா எப்படி இருக்கும், டெக்னாலஜியை நான் சொன்னாப்புல மிக உச்சமான ஒரு டெக்னாலஜி இல்லாத இடம், தொழில்நுட்பமே இல்லாத இடத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி கொண்டு வர்றதுங்கிறது தான், அதுதான் பாதிப்பு இல்லைங்களா. நான் வந்து இன்னொரு யூடியூப் வீடியோவோ இன்னொரு மூஞ்சி 10 விதமாக பார்த்துக்கலான்ற ஒரு ஆப் எழுதுறதுல அதுவும் தேவை தான். பட் இது வந்து உபயோகமாக இருக்கும், வருடக்கணக்கில் உபயோகமாக இருக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் இறங்கியிருக்கோம். அண்ட் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு தேவை. பட் இதை பற்றி விவரமாக இன்னொரு டெமோ கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு இதை நிறுத்திக்கிறேன் நான். அண்ட் எல்லார் கையிலையும், அத்தனை மேய்ப்பர்கள் கையிலையும் இந்த மாதிரி ஒரு துணை கழி இருந்துச்சுன்னா அதான் என்னோட விஷன். ஸோ இந்த இவங்க எல்லாருமே பான்பாக் தான். இந்த தொழிலும் ஆர்கனைசேஷன் நல்லா வளரவும், இந்த விழா நன்றாக நடக்கும். அது 2026 IYRP சிறக்கும் நான் வாழ்த்துக்கிறேன். எங்கள் எல்லா சார்பிலையும் வாழ்த்து சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ. இன்னும் சந்திப்போம். அப்போ வந்து இந்த சாஃப்ட் மென்பொருளையும் சரி, இந்த குச்சியும் சரி நாங்கள் வந்து டெமோ பண்ணி காட்டுறோம். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். திரும்ப வரேன். நன்றி. அடுத்த காட்ட போகிறோம் சார். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுப்பீங்களா? நீங்கள் சொன்னீங்க இந்த இதுக்கு எப்படி துணைன்னு பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. துணை பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் முதல்ல யோசிச்சப்போ இந்த தொழுவம் ஆர்கனைசேஷனுக்கு இணையாக துணையாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு வந்தப்போ ஒரு கபில் உங்களை பற்றி தான் பேசுவோம். உங்கள் வழியில் தான் எங்கள் துணைங்கிற பேரே வந்துச்சு. ஸோ நீங்கள் தான் துணையாக இருந்து நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நன்றி ஐயா. கிடைக்காதவர்களுக்கு வழித்துணை என்ன அப்படின்னா அந்த துணை ஆப் தான் இதுக்கப்புறம். ஸோ அந்த வகையில் இந்த போன்பிளாக் நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றிகள். இப்படியான ஒரு தொழில்நுட்பத்தை இந்த மேய்ச்சல் சமூகத்தினருக்கு வழங்கியமைக்கு. இது ஆரம்ப நிலையில் இருந்தால் கூட இதை பயன்படுத்த அதில் உள்ள சிக்கல்களை மேலும் கூர்த்திட்டு அதை மிகச் சிறப்பாக கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை நிச்சயமாக உள்ளது. அடுத்ததாக மக்கள் அறிவு, குறிப்பாக இந்த மேய்ச்சல் சமூகத்தினுடைய அறிவு வந்து தொன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு கிடைக்காரரும் ஒவ்வொரு நூலகத்திற்கு இணையானவர் என்று சொல்லலாம். காரணம், வழி வழியாக பாரம்பரியமாக அவர்கள் பெற்று வந்த அந்த பாரம்பரிய அறிவு. அந்த அறிவில் பலதரப்பட்ட தகவல்கள் உள்ளன. அதில் குறிப்பாக பாரம்பரிய மருத்துவம் மிக முக்கியமானது. அந்த பாரம்பரிய மருத்துவத்தை கடந்த 10 முதல் 15 ஆண்டுகளாக மீட்டுருவாக்கம் செய்து அதை இன்று கால்நடை மருத்துவரும் பொது மருத்துவத்திலும் இந்த மரபுசார் மூலிகை மருத்துவத்தையும் பயன்படுத்தும் விதமாக இன்று கொண்டு மீட்டெடுத்ததில் மிக முக்கியமான என்னுடைய பேராசிரியர், முன்னாள் பேராசிரியர் ஐயா புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களை வாழ்த்து வருகின்றேன்.